ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணணும்னா அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அனலைஸ் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சில விஷயத்த மட்டும்தான் திருப்பி திருப்பி பண்ணும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் மேலே போய்க்கிட்டே இருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே போய்க்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல பிரைஸ் எங்கேயுமே போகாம மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒரே லெவல்ல கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். இந்த 3 மூமெண்ட்டையும் ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க தான் கிங். இந்த மாதிரி மார்க்கெட்ஸை எப்படி ட்ரேட் பண்றதுன்ற ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தாலுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி இல்லைன்னா ப்ராஃபிட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. எப்படி டவுன் ட்ரெண்ட் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு, அகைன் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு லோ வச்சிருக்கு, அதாவது லோவர் லோ. அகைன் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு, இது ஒரு லோவர் ஹை, அண்ட் அகைன் லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ அண்ட் லோவர் ஹை அண்ட் லோவர் லோ. இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா அதை டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆப்வியஸாக செல் பண்ண தான் பார்க்கணும், பிகாஸ் ஆல்வேஸ் கோ வித் த ட்ரெண்ட். இப்போ நம்ம இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு லோவர் ஹை வச்சிருக்கு அண்ட் இதுதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த லோவுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்துல பிளைண்டாக செல் பண்ண முடியாது. மேபி நம்ம லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த இடத்துல செல் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, நான் இதே டைம் ஃப்ரேமில் தான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படி இல்லைனா மூவிங் ஆவரேஜ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு மூவிங் ஆவரேஜுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி கூட இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே தான் மூவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸை இந்த லெவல்ஸ்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இதுதான் வந்து லாஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் லோவர் ஹை அண்ட் இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோவர் லோ. இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ண பார்க்க போகிறோம், இந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம செல் பண்ண பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ வச்சிருக்கு, இந்த லோவில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்தராக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஹைலேருந்து, அதாவது இந்த லோவர் ஹைலேருந்து இந்த லோவர் ஹைக்கு நம்மளோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு லோவர் ஹை லோவர் லோன்னு ஃபார்ம் ஆகும்போது நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங்குக்கு நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரணும். பிகாஸ் இதுக்கு மேலே போனால் பையர்ஸ் என்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஆப்வியஸாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து, அதாவது இந்த லோவர் ஹைலேருந்து நம்மளோட ஃபோக்கஸை இந்த லோவர் ஹைக்கு ஷிஃப்ட் பண்ணும். பிகாஸ் இதுதான் லாஸ்ட் ஹை அண்ட் இதுதான் லோ, இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த ரீடெஸ்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு டார்கெட்டு இந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல வீக் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ பையர்ஸ் என்டர் ஆகுறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக என்டர் ஆகி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, பை பண்ண தான் பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் லோவர் ஹைக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அப் ட்ரெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம அப் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவல், இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பையர்ஸ் என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த லெவலில் நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஹையர் ஹையாக மாறிடும். அண்ட் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ரீடெஸ்ட் லெவல், இதுதான் வந்து லோ, இது வந்து ஹையர் லோவாக மாறிடும்.
நம்ம இந்த லெவலுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, பை பண்ண மட்டும் தான் பார்க்கணும். இந்த லெவலுக்கு கீழ ட்ரேட் ஆனா தான் செல் பண்ண பார்க்கணும். பிகாஸ் ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். பிரைஸ் இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு, அகைன் ஒரு புல் பேக் குடுத்திருக்கு. மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்துட்டு, அகைன் மேல போயிருக்கு. ஸோ நீங்க இந்த லெவல்ல ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹையர் ஹைலேருந்து இந்த ஹைக்கு நம்ம ஃபோக்கஸ ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இந்த ஹையர் லோலேருந்து இந்த ஹையர் லோக்கு ஃபோக்கஸ ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு கீழ பிரேக் அவுட் ஆனா செல் பண்ண தான் பார்க்கணும். இதுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம பை பண்ண தான் பார்க்கணும். பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு அகைன் மூவிங் ஆவரேஜ்க்கு வந்திருக்கு. சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டில கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட்ல என்டர் ஆகலாம். அண்ட் ஃபர்தரா எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஷிஃப்ட் இந்த ஹையர் ஹையிலேருந்து இந்த ஹையர் ஹைக்கு மாத்திக்கிறோம். அண்ட் இங்கேருந்து இந்த லோவர் ஹைக்கு நம்மளோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே வந்தால் செல் பண்ணுவோம். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் பை தான் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் இருந்திருக்கு. கன்சல்டேட் ஆகிட்டு இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அப்சைட் மூவ் இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் அப் ட்ரெண்டை நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணுறது, டவுன் ட்ரெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். கன்சாலிடேஷன் மார்க்கெட்டை எப்படி ட்ரேட் பண்ணுறது, கன்சாலிடேஷன்னா ரேஞ்சிங் மார்க்கெட்டை எப்படி ட்ரேட் பண்ணுறது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விழுந்திருக்கு. அகைன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அகைன் இந்த லெவல் ஆஃப் ஜோனுக்குள்ளே வந்தால் அகைன் ப்ரைஸ் கீழே விழுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகுது. பிகாஸ் ப்ரைஸ் இங்கே வந்தால் மேலே போகுது, இங்கே வந்தால் கீழே போகுது. ஆர்எல்ஸ் இதை நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கூட வச்சுக்கலாம். இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் பை பண்ணலாம். இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் செல் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, இங்கே வரும்போதெல்லாம் பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே பை பண்ணியிருந்தா என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. பட் அகைன் கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டச்சு. இங்கே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இது வந்து ஒரு சப்ளை ஜோனுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் டச். இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இங்கே வந்தால் செல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அகைன் இந்த லெவலுக்கு வந்தால் தேர்ட் டச்சில் நீங்கள் ட்ரேட் என்டர் ஆகலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம். ப்ராஃபிட் இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பை பண்ணுறதும். இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் நல்லா என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டச். இந்த இடத்துல வந்தோடனே ப்ரைஸ் அகெயின் பையர்ஸ் என்ட்ரு ஆகி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இது நல்ல சப்போர்ட், அப்படி இல்லைனா டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் டச் வந்திருக்கு, ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த லெவல்ஸில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் த டைம்.